டேஸ்டியான பீஃப் சுக்கா செய்யலாம். இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோ பீஃப் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சையாக வந்து எண்ணெயை ஊற்றிடணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா பெரட்டி இந்த இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு பொறுத்திக்கலாம். இதை வந்து இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம கறி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு இது எல்லாத்தையும் குக்கரில் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை வந்து இப்போ வெயிட்டுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்குருவோம். நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி கறி வெந்திருக்குன்னு. கம்பெனி வெயிட் எடுத்து விட்டு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ வந்து கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பில் போட்டு வச்சிடலாம். இந்த தண்ணி வத்துனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அடுத்து பேசுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரையாக வத்திடுச்சு. இந்த பீஃபில் நல்லா சுக்காவாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே கொஞ்சம் மிளகு மட்டும் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். மிளகும் 4 காஞ்ச மிளகா சுட்டு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு லாஸ்ட்டாக 2 கிண்டிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.